அவங்களை டெஸ்ட் பண்றது என்னன்னா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ கர்த்தருடைய பிள்ளையானா உனக்கு இது நடந்திருக்க கூடாது. ஏன் நடக்குது? இட்ஸ் a devil's question. Always it's a devil's question. ஜீசஸ்ட ஒவ்வொரு டெம்டேஷன் அப்போ நீ தேவனுடைய குமாரனை ஆனால், நீ தேவனுடைய குமாரனை ஆனால், நீ தேவனுடைய குமாரனை ஆனால்னு கேட்கறதுக்கு எதுக்குன்னா, முதல்ல அதுதான் உங்களுடைய நம்பிக்கையை. நான் அவர் பிள்ளை, அவர் பார்த்துப்பார். பைபிள் என்ன இருக்கு? பரமபிதா அதை அறிந்திருக்கிறார், உங்களுக்கு என்ன தேவை என்று. பட் அந்த இடத்துல ஒரு கொஸ்டினை உண்டாக்குவான். காட் ஆதாம் அண்ட் ஏவாளுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருந்தாங்க, இது எல்லாத்தையும் சாப்பிடலாம் ஆனா இதை சாப்பிடக்கூடாது. இப்போ எந்த கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த கமாண்ட்மெண்ட்ஸ்ல தான் சாத்தான் கொஸ்டினே எழுப்புவான். எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? திஸ் இஸ் அ கொஸ்டின். கொஸ்டின்ஸை நிறைய இருதயத்தில் எழுப்புவோம். அதற்கு ஆப்போசிட்டா இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள எழுப்பப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அதற்குரிய ஆன்சர்ஸ் வேணும். அதற்குரிய ஆன்சர்ஸ் இல்லைன்னா ஷுவர்லி யூ அண்ட் மீ வில் ஃபால் இன் சின். பாவத்தில் இப்போ இந்த கொஸ்டின்ஸை எழுப்பின உடனே ஏவாளுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க. பட் அவன் அதை திரும்பி ட்விஸ்ட் பண்ணதை பார்க்க முடியும். ட்விஸ்ட் பண்ண உடனே ஏவாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பறிச்சு சாப்பிட்டுட்டாங்க பழத்தை. பட் ஜீசஸ் பாருங்க, இந்த கல்லுகளை அப்பமாய் மாற்றும்னு சொன்ன உடனே ஜீசஸோடைய செயல்பாடை நம்ம பார்த்தோம்னா அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி முதல் லை ஆஃப் டெவில், முதல் பொய். நீ தேவனுடைய குமாரனா இருந்தா இந்த கல்லை அப்பமா மாத்தும். இதை மாத்து, அதை மாறலையே, அது கல்லா தானே இருக்கு. திஸ் இஸ் அ கொஸ்டின்ஸ் ஆஃப் டெவில். முதல் கேள்வி இதுதான். ஆனா ஜீசஸ் வசனத்தை அறிந்திருந்ததுனால ஜெயித்தாருன்னு பார்க்க முடியுது.